أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, by Allah's grace and fadl, we are going to start our Arabic course, comprehensive Arabic course, inshallah, from today onwards, 9th August 2025. Inshallah, let's get started now. Inshallah, before going to start the class, we'll have a brief introduction about the course. So, inshallah, I'll be talking in English as well as in Tamil. ஸோ இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து நான் இன்ஷால்லா நீங்கள் நான் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இன்ஷால்லா கிளாஸ் போவோம். லெட் மீ டூ மை ப்ரெசன்டேஷன். என்னோட ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு இன்ஷால்லா அதில் எல்லா உள்ள விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் மைக் ஆன் பண்ணி என்கிட்ட கேட்கலாம் இன்ஷால்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் அலைஹி اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا زدنا علما أجمعين. இந்த காம்ப்ரிஹென்சிவ் அரபிக் கோர்ஸ், என்னோட பேர் டாக்டர் தமீம் அன்சாரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அரபிக், நியூ காலேஜ், சென்னை. இது நான் இப்போ ஒர்க் பண்ணுற இடம். என்னுடைய டெசிக்னேஷன், என்னோட நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம படிக்கிற கோர்ஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவ் அரபிக் கோர்ஸ்னா ஒரு முழுமையான அரபிக் பாடம். இது முழுக்க பேசிக் லெவல், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன புக்கு படிக்க போறோம், அபவுட் தி பிரிஸ்கிரைப்ட் புக். ரெண்டாவது அபவுட் தி ஆத்தர், யாருடைய அந்த புக்கு என்ன, அந்த புக்கு எழுதுறவங்க யாரு, அவங்கள பத்தி உள்ள குறிப்பு. அபவுட் த கோர்ஸ், நம்ம இந்த கோர்ஸ் வந்து எப்படி அணுகணும், இப்படி படிக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி கோர்ஸ், இந்த கோர்ஸ் இதனால நம்ம வந்து நடத்துறோம், நம்மளுடைய எல்லா ஆப்ஜெக்டிவும். அடுத்து கோர்ஸ் அவுட்கம்ஸ், இந்த கோர்ஸ் படிச்சு வந்தா அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு கிடைக்கும், எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ். கிட்டத்தட்ட அதே தான், கோர்ஸ் படிச்சா என்ன நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க, எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் நீங்க என்னவா ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பாடத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அபவுட் தி பிரிஸ்கிரிப்ட் புக், எந்த புக்கை வந்து நம்ம படிக்க போறோம். அந்த புக்கு பேரு துரூஸ் அல்-லுகா அல்-அரபிய்யா லி கைரி நாத்திகீன பிஹா. இது முழு பேரு. இல்ல ஷார்ட்டா நீங்க துரூஸ்னு எடுத்துக்கலாம், இல்ல மதீனா புக்ஸ்னு எடுத்துக்கலாம். மதீனா ரீடர்ஸ் சொல்லுவோம், துரூஸ். இது பல பேர் உங்களுக்கு வந்து அநேகமா பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை தெரியாம கூட இருக்கலாம், பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரிட்டன் பை ஷேக் டாக்டர் வி அப்துல் ரஹீம், 1933 to 2023. அவங்க வாழ்ந்த காலம் இதை நான் குறிப்பிட்டிருக்கோம். அவங்க பேர் வந்து டாக்டர் வி அப்துல் ரஹீம். இந்த புக்கு எழுதினவங்க. டிவைஸ்டு ஃபார் நான் அரப்ஸ், கம்பைல்ட் இன் 1960s, அப்ரூவ்டு பை இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மதீனா. இது நான் அரப்ஸ்க்காக வந்து எழுதப்பட்ட இந்த புத்தகம், சிலபஸ் 1. ரெண்டாவது 1960 அந்த காலங்களில் எழுதப்பட்ட புக்கு. மூன்றாவது அப்ரூவ்டு பை இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மதீனா முனவ்வரா, அல் ஜாமியா அல் இஸ்லாமியா பில் மதீனா முனவ்வரா, அங்க வந்து அப்ரூவ் செய்யப்பட்ட புக்கு. டாக்டர் ஃபா அப்துல் ரஹீம் சார் பத்தி நான் சொல்லும் போது மற்ற கூடுதலான விஷயங்களை நான் சொல்றேன். மூணாவது பாயிண்ட், மோஸ்ட் செலிப்ரேட்டட் அண்ட் வைட்லி அக்செப்டட் புக் சீரீஸ். உலகம் ஃபுல்லா இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து இந்த புக்கு படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க நெட்ல பார்ப்பீங்க, சர்ச் பண்ணுவீங்க. நிறைய யூனிவர்சிட்டியில, காலேஜஸ்ல, இல்லை வீடுகளில் இந்த புக்கை வந்து அரபிக்காக படிச்சுட்டே இருக்காங்க. பாடப்புத்தகமா இது இருக்கு பல யூனிவர்சிட்டியில, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. அதை தாண்டி செல்ஃபா நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த புக்கு தான் ஃபாலோ பண்றாங்க. அரபிக்கை வந்து சரிவர முறையா படிக்கிறதுன்னு சில புத்தகங்கள் இருக்கு. அதுல மிகச்சிறந்த புத்தகம் துரூஸ் புக். கண்டைன்ஸ் 3 வால்யூம்ஸ். இதுல 3 வால்யூம் இருக்கு. அல் ஜுஸுல் அவ்வல், அல் ஜுஸு அஸ்ஸானி, அல் ஜுஸு அஸ்ஸாலிஸ். 3 வால்யூம் இருக்கு. சரிங்களா? இந்த புத்தகத்துடைய PDF,
இந்த நான் காமிக்கக்கூடிய இந்த வெப்சைட்ல இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? நான் அதை கிளிக் பண்றேன். அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ல போயிட்டு கீழே புக்ஸ் பார்த்தீங்களா? இந்த புக்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா புக்ஸ் அரபிக் வித் இங்கிலீஷ் இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. நான் சொன்ன 3 வால்யூம் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம் பார்ட் 1 பார்ட் 2. தேர்ட் வால்யூம் வந்து கொஞ்சம் பிகர்னால அதே வந்து 2 போர்ஷன் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த புக்கு நீங்க வந்து கிளிக் பண்ணி செஞ்சுக்கலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்க என்ன செய்யணும், இந்த புக்கை வந்து இன்ஷால்லா பிடிஎஃப் மட்டும் இல்லை, எல்லாரும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிடணும். சரிங்களா? ரொம்ப அல்லாவுடைய இதில் சில விஷயங்கள் நம்ம சில காரியங்களுக்காக நல்ல விஷயங்கள் செயல் கொடுக்குறோம். அதே மாதிரி இது ஒரு நல்ல விஷயம் அரபி படிக்கிறது. அதுக்காக வந்து புத்தகம் வாங்கிட்டா ரொம்ப ரொம்ப ஆக சிறந்தது. அது சென்னையில் ஐஎஃப்டின்னு இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட், பெரம்பூர், சென்னை அந்த இடத்துல இருக்கு. அதோட அட்ரஸும் நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்போ இல்லாட்டி கால் பண்ணி கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. மொத்தம் 3 வால்யூம் சேர்த்து உங்களுக்கு வந்து லெஸர் தென் 1000 கீழே தான் இருக்கும், 1000 ரூபாய் கீழே தான் இருக்கும். ஸோ அது வாங்கிட்டா நல்லது. பிடிஎஃப்பும் நிச்சயம் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷ் டியூட்டோரியல்ஸ் அவைலபிள் அட் யூடியூப் யூசர் எல்கி டொரண்டோ. அகெயின் அந்த பேஜுக்கும் போறேன். இந்த உஸ்தாதை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இதுல 2 பேரோட முகம் இருக்கு. ஒன்னு துஃபா அப்துல் ரஹீம் சாப், இந்த புக்கோட ஆத்தர். இந்த ஷேக் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஆத்தர். ஸோ அவங்களுடைய முகமும் உங்களால் பார்க்க முடியும். இன்னொருத்தருடைய முகம் சுப்ஹானல்லாஹ், அவங்க பேர் உஸ்தாத் ஆசிப் மெஹர் அலி. உஸ்தாத் அப்துல் ரஹீம் சாப் பத்தி உள்ள விஷயம் சொல்லும்போது இவங்களை பத்தி நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த பிளேலிஸ்ட்ல இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சில பேர் நம்ம ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டா நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். உதாரணமா இந்த மிக குறிப்பா இந்த புக் 1, புக் 2, புக் 3, அப்புறம் புக் 3 ஃப்ரம் புக் 3 இருக்கு இல்லையா. ஸோ 1, 2, 3 இந்த 3 புத்தகங்கள்ல புக் 1னா அந்த லெசன் வைஸ்ல போட்டிருக்கோம். அந்த லெசன் வைஸ்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஏதாவது தேவைப்பட்டா நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், நீங்க பார்த்துக்கலாம் நம்ம கிளாஸை தாண்டி. அடுத்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டியூட்டோரியல்ஸ் அவைலபிள் அட் யூடியூப் அட் ப்ரொஃப் எம்ஆர்டி அன்சாரி. இது என்னுடைய யூடியூப் லிங்க். இதுலயும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பிளேலிஸ்ட்ல போயிட்டு வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3. ஏன்னா அந்த புக்கோட ரேப்பர் வந்து ஒரிஜினல் புக் சொல்றேன். ரேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் புக் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், செகண்ட் புக் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும், தேர்ட் புக் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இங்கேயும் நானும் எழுதியிருப்போம் வால்யூம் 3, வால்யூம் 2, வால்யூம் 1 எழுதியிருப்போம். ஸோ அதை நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து லெசன்ல எந்த லெசன்ஸ் வந்து ஏதாவது நீங்க கோ த்ரூ பண்ணுனா ரெஃபரன்ஸ் இருக்கணும்னா தாராளமா நீங்க வந்து இது வந்து எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். புக் 1, புக் 2, புக் 3 இருந்து. ஓகே. ஸோ அது ரெண்டுமே இதான் கொடுத்துருக்கேன். இந்த இதான் ஃபர்ஸ்ட் உள்ள விஷயங்கள். நம்ம வந்து அபவுட் தி ப்ரெஸ்கிரைப்டு புக், இந்த புக்கை பற்றி உள்ள விஷயங்கள், அதுக்கு நமக்கு எங்க வாங்கணும், ப்ளஸ் வந்து ஆன்லைன்ல யூடியூப்ல உள்ள விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதை நான் உங்களுக்கு ஷேரும் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர், ரிட்டன் பை ஷேக் டாக்டர் ரபி அப்துல் ரஹீம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இது எழுதுவங்க டாக்டர் ரபி அப்துல் ரஹீம் சாப். இந்த பி வந்து வாணியம்பாடி அப்துல் ரஹீம், இவங்க வாணியம்பாடி சேர்ந்தவங்க. ஹெயில்ஸ் ஃப்ரம் வாணியம்பாடி, தமிழ்நாடு, இந்தியா. ஹோல்ட்ஸ் BA in English, MA Arabic, MPhil and PhD in Arabic. ஸோ இவங்க இங்கிலீஷ் யூஜி வந்து இங்கிலீஷ் படிச்சாங்க. அப்புறம் MA Arabic, MPhil Arabic and PhD Arabic. MPhil and PhD வந்து ஜாமியா அஸ்ஹர் மிஸ்ர், எஜிப்ட்ல உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. அது பேர் அல்ல அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. அது உலகத்துல ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த வேர்ல்டுன்னு சொல்லும் போது அந்த யூனிவர்சிட்டி வரும். நம்மளே டாக்டர் அப்துல் சாப் கூட அந்த புக்ல பாடம் நடத்தும் போதே ஒரு வரும், அக்தமு ஜாமியத்தின் ஃபில் ஆலம்,
ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த வேர்ல்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் நடத்தும் போது அந்த ஃபார்ம் சொல்லும்போது இந்த எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபா அப்துல் சாப் வாணியம்பாடி சேர்ந்தவங்க. அந்த வி வந்து வாணியம்பாடி இருக்குது. அரபிக்ல வந்து துக்தூர் ஃபா அப்துல் ரஹீம் சொல்லுவோம். ஃபா வந்து வாணியம்பாடி, வீக்கு வந்து அரபிக்ல ஃபா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபா அப்துல் ரஹீம் தான் அவங்க பேரு. அவங்க பிஏ இங்கிலீஷ் படிச்சாங்க சென்னையில. அப்புறம் எம்ஏ அரபிக் வந்து ஹையர் ஸ்டடீஸ். இதுல நம்மளுக்கு தெரியுது ஓரளவுக்கு நம்ம என்ன யூஜில வேற எந்த டிகிரி இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அரபிக் அஸ் லாங்குவேஜா இருந்தா எம்ஏ அரபிக் டேரக்டா படிக்கலாம். அப்படி இல்லாட்டி அரபிக் லாங்குவேஜ் படிக்காம இருந்தா வேற வித மாதிரி இன்னும் ஒரு செட்டப் சொல்றேன், தனி டீட்டெயிலான ஒரு விஷயம். அது முடிச்சு நீங்க எம்ஏ பண்ணலாம், எம்ஃபில் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம் அரபிக்ல சொல்றேன். அதுக்கப்புறம் ஃபார்மர் ப்ரொஃபஸர் அட் இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மதினால வந்து இந்த புக்கு அங்கதான் போய் உஸ்தாத் வந்து சேர்றாங்க. சேரும் போது 1960 இதுக்கு முன்னாடி நான் சொன்னது என்னது, ஜாமியா அஸ்ஹர்ல வந்து படிச்சிருக்காங்க. அப்படி அவர் இந்தியால இருந்து போனதுனால அங்க வந்து மிஸ்ர்ல எல்லாத்துக்கும் அந்த யூனிவர்சிட்டி அறியப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன அறியப்பட்டிருக்காங்கன்னா, நல்லா வந்து அரபிக்கும் புலமையும் இருக்கு, இங்கிலீஷும் நல்ல புலமையும் இருக்குன்னு சொல்லிட்டு அறியப்பட்டிருக்காங்க. ஹி வாஸ் ரெகனைஸ்ட், வாஸ் நோன் பை ஹிஸ் நாலேஜ் இன் இங்கிலீஷ் as well as in அரபிக். ரெண்டுமே. ஏன்னா அந்த பக்கம் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ வரைக்குமே வந்து இங்கிலீஷ் சிரமப்படுவாங்க அரபு பேசுறதுக்கு. அரபிக் இருக்கும், இங்கிலீஷ் இருக்காது, இங்கிலீஷ் இருக்கும், அரபிக் இருக்காது. பட் உஸ்தாத் ஃபா அப்துல் சாப் 1960 இங்கிலீஷ் நல்லா புலமையா இருந்துச்சு, அரபிக் இருந்தது. அப்போ அவங்க அங்க படிச்சுட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் சேர்ந்தது சூடான்ல ஒரு யூனிவர்சிட்டி. சூடான் ஒரு அரபு நாடு. அங்க போய் வந்து உஸ்தாதா இருக்கும்போது ஒரு நம்ம மதினால இருந்து இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி, ஜாமியா அல் இஸ்லாமியா மதினா முனவ்வரா, அங்க இருந்து வந்து அஸ்ஹர் யூனிவர்சிட்டினா மிஸ்ர், ஏன்னா உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி அது. அங்க கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு அரபு டீச்சர் வேணும், அவரும் வந்து இங்கிலீஷ் வழியா அரபிக் சொல்லி தரக்கூடிய டீச்சர் வேணும், யாருனாச்சும் சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு, இப்போ நம்ம என்ன செய்வோம், எங்களுக்கு நியூ காலேஜ் நான் ஒர்க் பண்றேன்னா எனக்கு ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது, நான் இருக்கிறதுலே பெரிய இன்ஸ்டியூஷன் பத்தி நான் கேட்பேன் இல்லையா. அந்த மாதிரி வந்து மதினா யூனிவர்சிட்டி உள்ளவங்க மிஸ்ரில் கேட்டிருக்காங்க. மிஸ்ர் அதாவது எஜிப்ட்ல அவங்க வந்து உஸ்தாத் ஃபா அப்துல் பத்தி சொல்லியிருக்காங்க. இவர் இங்க படிச்சாரு, தமிழ்நாடுல இருந்து வந்தவர், அவரை வந்து ரெக்ரூட் பண்ணா நல்லா இருக்கும் சொன்னா, அவர் அப்போ வந்து சூடான் ஒர்க் பண்ணிருந்தாரு. அங்க இருந்து யூனிவர்சிட்டிக்கும் வர்றாங்க, எங்க மதினாக்கு வராங்க. அப்படி வர காலத்துலதான் இந்த நான் அரப்ஸ்க்கு, அதாவது அரபை தவிர்த்து ஆஜமி, அரபு ஆஜமி, அரபுனா அரபு, ஆஜமினா நான் அரப்ஸ், இந்தியால இருந்து வருவாங்க, வேற எந்த உலகத்துல அரபு நாடு தவிர்த்து வேற எந்த நாட்டுல இருந்து வரவங்கலாம் நம்ம ஆஜமி சொல்லுவோம். அவங்களுக்காக ஒரு புக்கு டிவைஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து அரபி படிச்சு தரணும். ஏன்னா அவங்க வந்து பல பேர் வராங்களே யூனிவர்சிட்டிக்கு, எதுக்காக வருவாங்கன்னா உசுல் தப்சீர், உசுல் ஃபிக், உசுல் ஹதீஸ், ஷரியா, இதெல்லாம் படிக்க வருவாங்க. இதெல்லாம் அரபிக்ல இருக்கு. அப்ப அரபிக் தெரியாம எப்படி அது படிக்க முடியாது. அப்போ அரபிக் அவங்க சொல்லி தரணும்னா அரபுல பேசினா, அரபிக் தெரியாதவங்க தான் வராங்க, திருப்பி அவங்கள்ட்ட அரபிக்லேயே இருந்தா அவங்களுக்கு படிக்க சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸரை தான் அப்பாயிண்ட் பண்றாங்க யூனிவர்சிட்டி. அப்படிதான் துக்தூர் அப்துல் சாப். ஸோ அங்க 1960 காலங்கள்ல தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3. ரொம்ப மிகச்சிறந்த படைப்பு. அது நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அது தெரியும் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் அங்க ரிட்டையர் ஆயிட்ட பிறகு ஒரு 30 வருஷ காலம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்க ரிட்டையர் ஆயிட்ட பிறகு கடைசியில வந்து டைரக்டர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் KFG QPC, கிங் ஃபஹத் குளோரியஸ் குரான் பிரிண்டிங் காம்ப்ளெக்ஸ். இது ஃபுல் பேரு அல் மலிக் ஃபைசல். அது பேரு அல் மலிக் ஃபைசல்னா கிங் ஃபைசல் குளோரியஸ் குரான் பிரிண்டிங் காம்ப்ளெக்ஸ் மதினால இது இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஹாஜிகள் வந்து உம்ரா செஞ்சுட்டு இல்ல உம்ரா செய்யறவங்க இல்ல ஹாஜிகள் வந்து காபா போயிட்டு மதினா போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு குரான் ஷெரீஃப் வந்து தருவாங்க. உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இருக்கும், ஒரு கிரீன் கலர் ரேப்பர்ல இருக்கும், அந்த பேப்பர்லாம் கிரீன் ஷேட்ல இருக்கும், டிரான்ஸ்லேஷன் கூட இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு ஹெட்டை வந்து அந்த கவர்மெண்ட் நியமிச்சிருக்கு. அது யாரை நியமிச்சுன்னா உஸ்தாத் ஃபா அப்துல் சாப் நியமிச்சிருக்கு. உஸ்தாத் ஃபா அப்துல் சாப் இங்க 30 வருஷம் படிச்சுட்டு கொடுத்த பிறகு இங்க டைரக்டரா ஆயிடாங்க. முதிரு தர்ஜமாத். உலகத்துல மதினால இருந்து சவுதியில இருந்து அந்த குரான் ஃபஹத்
ஐ மீன் கிங் ஃபஹத் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியிடுற அநேகமான எல்லா விதமான எல்லா மொழிகளோட டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த நிறுவனம் தான் செய்யுது. அதுக்கு ஹெட்டா வந்து உஸ்தாத் வந்து இருந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். 400 வருஷத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் இந்த இது கிடைச்சிடாது. உஸ்தாத் அப்துல் சாபுடைய அந்த டெடிகேஷன், அவங்களுடைய ஒர்க்கு, அதை பார்த்து அந்த கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணி இவருக்கு கொடுத்துருக்கு. இது பெரிய பொசிஷன். இதெல்லாம் நம்ம சாதாரணமா வந்து ஒரு நார்மல்ஸ்க்கு இது கிடைக்காது. ஸோ தமிழ்ல, இங்கிலீஷ்ல எவ்வளோ மொழி உஸ்தாத் 12 லாங்குவேஜ் மேலே தெரியும். பெர்ஷியன் தெரியும், ஃபார்சி தெரியும், ஐ மீன் ஃபார்சி, சான்ஸ்கிரிட் தெரியும், அரபிக்கு தவிர்த்து, இங்கிலீஷ் தவிர்த்து, தமிழ் தவிர்த்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ டிரான்ஸ்லேஷன் இன்னும் வேற மொழிகள் டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு தேவைன்னா இங்க யூனிவர்சிட்டியில போயிட்டு, ஏன்னா யூனிவர்சிட்டியில பல கண்ட்ரில இருந்து வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து யார் நல்ல சிறந்த ஆள் சொல்றாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு ஹையர் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இவங்க வந்து என்ன செய்வாங்க, ரிவ்யூ பண்ணி கடைசியில் வந்து அதை பப்ளிஷ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பணியில இருந்துட்டு தான் அக்டோபர் 2023 வஃபாத் ஆனாங்க. அதே 20 அக்டோபர் 2023 வஃபாத் ஆறாங்க. மறுநாள் ஜும்மா முடிச்சுட்டு அங்கேயே ஜன்னத்துல் பக்கீல வந்து அவங்களுடைய ஜனதா பண்ணப்படுது. அதுல பெரிய ஒரு ஹானர் அவங்களுக்கு. நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ், இந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலர் வந்து இருக்காருன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் மதிக்கக்கூடிய டீச்சர்கள் இருக்காங்க இல்லையா எங்க வட்டாரங்கள்ல, நான் அவங்கள்ட்ட டேரக்டா படிக்கல, ஆனா அவங்க புக்கை நான் படிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய டீச்சர் தான் அப்படின்னு எனக்கு எப்படி அவங்க டீச்சரா அவங்க மாறுறாங்களோ அதே மாதிரி நீங்க படிக்கிற எல்லாமே உங்களுக்கு டீச்சரா அவங்க மாறிடுவாங்க. ஓகே, அவங்க நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். 2013 2023 வரைக்கும் 10 வருஷம் காலங்கள்ல அவங்க கூட பல தடவை பயணப்பட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு, அப்போ வந்து சேர்ந்துலாம் உஸ்தாத் எங்களுக்கு அதை கொடுத்தாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம் சொல்லலாம். ஸோ ஆக மிக சிறந்த ஆத்தர் அது சொல்ல வரவங்களுக்கு. ப்ளஸ் அவங்க லைஃப் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறைய எழுதியிருக்காங்க. நான் நிறைய அதை பற்றி வந்து லேட்டராக சொல்கிறேன் இன்ஷால்லா. ஏன்னா ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒன்று இந்த அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து டாக்டர் வாணியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக அவங்கள பற்றி நீங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது யூடியூப்ல ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் டாக்டர் அப்துல் சாப் நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். ஒரு 8 நிமிஷம் வீடியோ இருக்கு, பாருங்க, உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இன்ஷால்லா. ஸோ அதனால நான் ஃபர்தராக வந்து அடுத்த ஸ்லைடுக்கு போயிருந்தேன் இன்ஷால்லா. ஸோ இவங்க தான் அப்துல் சாப், இவங்க தான் இந்த ஆத்தர். இந்த புக்கோட நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க அரபிக்ல. ஆக சிறந்த புக் வந்து இந்த புத்தகம் அபத்து கோர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய கோர்ஸ். இப்போ பல பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க, அதில் 1/3 தான் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இன்ஷால்லா இப்போ லேட்டராக வந்து சேரலாம்னு நினைக்கிறேன், அல்லது வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் சேருவாங்க. இல்லை முக்கியமாக நீங்கள் பார்த்தா வீக்கெண்ட் ஒன்லி, சாட்டர்டே சண்டே மட்டும்தான், காலைல 7:30 8:30 AM IST. ஓகே, let me mention IST. So I mentioned here IST, Indian Standard Time. So நம்ம டைமுக்கு 7:30 8:30 1 hour செஷன். அப்ராக்சிமேட் டியூரேஷன் வந்து 195 hours ஆகும். ஸோ 195 ஹவர்ஸ்னா ஆப்வியஸ்லி ஒரு வாரத்துக்கு சனியார் மட்டும்தான் கிளாஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 195 நாள் ஆகும்னா அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கு, கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. ஏன்னா வாரத்துக்கு 2 நாள் தானே படிக்கிறோம். அப்போ 195 நாள்னா ஒரு வருஷத்துக்கே வந்து உங்களுக்கு 52 வாரம் இருக்கு, 52 வீக்ஸ் இருக்கு. 52 வீக்ஸ்ல வந்து இன்டூ 2 days போட்டுனா 104 days வருது. அப்புறம் இன்னொரு 104 days அடுத்த வருஷத்துக்கு 208 days. நான் இங்க சொல்லியிருக்கிறது 195 days. அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் காலம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த கோர்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு. ஸோ இது நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து 7:30 ஷார்ப்பாக வந்துடணும். மற்றவங்களையும் நம்ம அனுசரிக்கணும். இப்போ முகமது ஃபஹத் சாப் வந்து அந்த அரபிக் உள்ள
அதுல அந்த ஆர்வம் எல்லாத்துக்கும் அலமதுல்ல அதனால வந்திருக்கீங்க. ஆனா அவங்களுடைய டைம் இங்க நினைச்சு பார்க்கணும் நம்ம. நம்மளுக்கு வந்து இப்போ 7:30, அவங்களுக்கு 6:00. இன்னும் சில பேர் குவைத்ல இருந்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவைத்ல நம்மளோட 2.5 hours பிஹைண்ட். ஸோ இந்த பக்கம் ஃபார் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் அது பார்த்தீங்கன்னா நம்மளோட 2.5 hours அஹெட். அப்போ நம்ம 7:30னா ஒரு சில 10 மணி. குவைத்து, சவுதி அங்கேருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 மணி. துபாய்னு பார்த்தா 6 மணி. அப்போ டைம் வந்து வேற யாரும் நமக்கு எல்லாமே தெரியுது. நம்ம எல்லாருமே டயத்துக்கு வந்தாதான் டயத்துக்கு முடிக்க முடியும். அது யாருமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைம். இதுல ஆல் 3 வால்யூம் ஸ்டார்ட் இன்ஷால்லா. இந்த நம்ம கோர்ஸ்ல புக் 1, புக் 2, புக் 3 முழுமையா வந்து இந்த 2 வருட காலங்கள்ல போறதே தெரியாது. என்ன சார் 2 வருஷமா இவ்வளோ டியூரேஷன் ஆகுமா? நான் ஏதோ 195 டேஸ்னா வந்து ஒரு 5 மாசம் தான் நினைச்சேன், 6 மாசம் தான் நினைச்சேன். இது என்ன இப்படி போகுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். சரியா? சரி, அல்லாவுக்காக செய்றீங்க. நம்மளால ஐடியல் டைம்னா இதான் நம்மளால கொடுக்க முடியுது. இந்த டைம் வந்து எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த 2 வருஷம் அரபிக் எத்தனோ 2 வருஷம் போயிடுச்சு. அரபிக் இல்லாத காலங்கள் போயிடுச்சு. இப்போ அரபிக் வந்துருக்கு. அஸ் அ கோர்ஸா பெரிய பிளெஸிங் இது. அப்போ இந்த கோர்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அந்த என்ன செய்வீங்க? ஒரு 1 மணி நேரம் தூக்கத்துல வந்து தியாகம் செய்வோம். ஆக இதை நீங்க அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 2 வருஷம் போறதே உங்களுக்கு உண்மையாவே தெரியாது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சுத்தமா நமக்கு அந்த பேர்டனே தெரியாது. ரொம்ப போற போக்குல பண்ற மாதிரி இருக்கும். அதனால பார்த்து பயந்துடக்கூடாது. இப்போ நம்ம டார்கெட் என்ன வச்சுக்கணும்? வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் வால்யூம். அது 40 நாள் 40 டேஸ் ஆகும். 1 to 40 டேஸ் ஆகும் வால்யூம் 1. சரிங்களா? அந்த 40 டேஸ் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்துறது, எப்படி படிச்சுக்கிறது, அதை மட்டும் யோசிங்க. அதை முடிச்ச பிறகு வால்யூம் 2, அதை முடிச்ச பிறகு வால்யூம் 3. நீங்க வால்யூம் 3 சேர்த்து மொத்தமா யோசிக்க வேணாம். வால்யூம் 1க்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்வோம், அதுக்கு நம்ம கரெக்டா செஞ்சிருவோம். அதை மட்டும் மனசுல நீட் வச்சுக்கோங்க. கட்டாயமா எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா நீட் வச்சு ஃபுல்லா முடிக்கணும்னு. ஹவர் the first 40 days ஃபார் வால்யூம் 1 வந்து நம்ம டெடிகேட் பண்ணிடணும். அந்த வீக்கெண்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருந்துக்குவோம். இஃப் அட் ஆல் நடுவில் ஏதாவது உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூ ஆச்சு, இல்லை அந்த நேரத்தில் வந்து எக்ஸாம்ஸு, சில காலேஜ் பிள்ளைங்கலாம் இருக்கீங்க, ஸ்கூல் பிள்ளைங்க கூட இருக்காங்க இருக்கு, இல்லாட்டி ஃபீவர், உடம்பு சுத்தமாக முடியல, நம்மளால வந்து அட்டன் பண்ண முடியல, அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் கிரியேட் பண்ணிடுவோம். அப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுங்க, ஹெடாக டெக்ஸ்ட் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். பிறகு எந்த கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சோ அது ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்ல நான் வந்து காமிச்சிருக்கேன். சார் ஆசிப் மெஹரலி அவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லணும், இன்ஷா நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுடைய டியூட்டரும் இருக்கு, என்னுடைய டியூட்டோரியலும் அதில் இருக்கு. நீங்கள் இப்போ நான் காமிச்சது அது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு அந்த லெசன்ஸை வந்து கோப்பப் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து இந்த கோர்ஸ் எடுக்கணும்னா குரான் வந்து குறைஞ்சபட்சம் ஓத தெரியும். சரிங்களா? ஏன்னா இது ஸ்கிராச்ல இருந்து அலிபால இருந்து நான் சொல்லி தரல. அலிபா பண்ணி குரான் ஷெரீஃப் எடுத்தவங்களுக்கு அல்லது குரான் ஷெரீஃப் எடுக்க முன்னாடி உள்ள ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கு இது என்ன செய்யலாம்? படிச்சிடலாம். எழுத இருக்கணும், ஆல்ரெடி எழுத தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. குரான் ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் எழுத தெரிஞ்சிருந்தா 100 நாளா 100 லைட் அப்பான் லைட். சரியா? ஒளி மீது ஒளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டர், ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கும், அதில் தான் வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். புக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பிடிஎஃப் இருந்தாலும் ஒரிஜினல் புக்ஸ் வந்து வாங்க ட்ரை பண்ணணும். வாங்கணும், ட்ரையில் வாங்கிடணும். அதோட சேர்ந்து ஹேண்ட் அவுட்ஸ் இருக்கும், அதுவும் இந்த ஐஎஃப்டிலே இருக்கு, அதையும் வாங்கிடணும். அதில் அவங்க கைட் பண்ணுறேன் இன்ஷால்லா. அப்புறம் ஒவ்வொரு பாடத்துலையும் எக்ஸசைஸ் இருக்கும், தம்ரீன் சொல்லுவோம், தமாரீன் பயிற்சி. அந்த கிளாஸையும் நான் நடத்துவேன் இன்ஷால்லா. அதை பற்றி அப்பயும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அந்த வீக் டே சாட்டர்டே சண்டேலேயே எக்ஸாம் கிளாஸை முடிச்ச பிறகு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? அதை வந்து குறிப்பு எடுத்து எழுதிடணும். இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணாதான் லாங்குவேஜ் என்ஹான்ஸ் ப்ரோக்ரஸ் ஆகுறது உங்களுக்கே. அதுக்கு ஃபுல்லாக நாங்கள் கைட் பண்ணுவோம். பட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகுறது, ப்ரோக்ரஸ் ஆகுறது உங்கள் கையில் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அது நீங்கள் வெறுமனே இந்த 1 மணி நேரம் போயிடும் பத்தும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம செலவு பண்ணணும், டைமை செலவு பண்ணி படிக்கணும்.
அந்த வீக் எண்ட்லயே நீங்க முடிச்சிருங்க. அப்படி இல்லை அடுத்த வாரம் தானே கிளாஸ் உங்களுக்கு, அடுத்த வீக்கெண்ட் தான் கிளாஸ் இருக்கு. ஒரு 5 நாள் நடுவில் சாலிடா கிடக்கு. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ அது பண்ணிடணும். அந்த வீக்லி ஹோம்ஒர்க்னா அதை எக்ஸசைஸ் பார்ட்டு தான் அது போட்டிருக்கேன். அப்புறம் அசஸ்மெண்ட்ஸ் டு பி டன். ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 லெசன் 5 லெசன் ஒரு அசஸ்மெண்ட்ஸ் நான் கொடுப்பேன். சரி, அது நினைச்சால புரிச்சு எல்லாமே வந்து யோசிக்காதீங்க ரொம்ப டஃபரா இருக்கும், டைம் கன்சியூமா இருக்கும், நம்ம ரொம்ப நேரம் செலவு பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கரெக்டா கிளாஸ்க்கு மட்டும் வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஈஸி. இதெல்லாம் எதுவுமே கஷ்டமே கிடையாது. கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வந்து மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ நாங்க இனிஷியலாக கைட் பண்ணியிருக்கோம். நான் இருக்கேன், என்னுடைய ஸ்டூடெண்ட் ஹாஜா போன பேட்ச் முடிச்சவர் எம்ஏ அரபிக்கு, அவரும் அந்த ரெக்கார்ட் பண்றது எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு துவா செய்யுங்க. அவரும் இருக்காரு, அவரும் ஒரு டியூட்டர் தான். அவர்கிட்ட கூட என்ன செஞ்சுக்கலாம், சந்தேகங்களை கேட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அப்ஜெக்டிவ் கோர்ஸ், நம்ம கோர்ஸோட அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். எதுக்காக நம்ம சேர்ந்துருக்கோம்? குரான் வந்து டிரான்ஸ்லேஷன் இல்லாம வந்து புரியக்கு முயற்சி பண்றோம். குரான் மட்டும் இல்லை, ஹதீஸ், அதர் இஸ்லாமிக் சயின்சஸ், மற்ற இஸ்லாமிக் விஷயங்களையும் எல்லாமே பெரும்பாலும் அரபியில் இருக்கனால அது நேரடியா. ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த கோர்ஸ் வந்து நம்மளோட நோக்கம் அது நல்லா படிக்கணும், புரியணும், அரபிக்ல வந்து தேர்ச்சி பெறணும் நம்ம விரும்புகிறோம். டு இம்ப்ளிமெண்ட், ரெஃப்ளெக்ட் அண்ட் ஆக்ட் அப்பான். எது நம்ம படித்தோமோ அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தரணும், அது மேலே நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதுபடி செயல்படுத்த நடைமுறையும் படுத்தணும். இதான் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ். அநேகமாக உங்களுடைய ஆப்ஜெக்டிவ் அப்படிதான் இருக்கும் நம்புறேன். இருந்ததுன்னா இன்ஷால்லா நீங்கள் நீயத்தை வந்து சரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா அரபி படிச்சு சம்பாதிக்கிறது இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், இருந்தாலும் நம்ம நீயத்தை வந்து இந்த மாதிரி நான் வந்து அல்லாஹ் ரசூலுடைய கலாமை வந்து விளங்கணும், மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். ஒரு இது இருக்கு, ஒரு ஹதீஸ் இருக்கு, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் ஆக மிக சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்மளும் கத்துக்கணும், பிறருக்கும் கத்துறணும். அதுல 2 ஆக்டிவிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் டு லேர்ன் பண்ணணும், அப்புறம் டீச் பண்ணணும். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ல நீங்க வந்து உங்களுடைய விஷயங்களை கொண்டு வந்து போங்க இன்ஷா அல்லாஹ். இது பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயங்களும் கிடைச்சிடும். அந்த கோர்ஸ் அவுட்கம்ஸ்ல நீங்க பார்க்கலாம். டு டீச் குரான் அண்ட் அதர் இஸ்லாமிக் சயின்சஸ். நம்ம இதை படிச்ச பிறகு மற்றவங்களுக்கு சொல்லி தரணும் குரான் அண்ட் அதர் இஸ்லாமிக் சயின்சஸ். டு டீச் அரபிக் டு தி ஆஸ்பிரன்ஸ். யாரெல்லாம் அரபிக் படிக்கணும் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ, நம்ம சொந்தக்காரங்கள்ல, வட்டாரங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ்ல, ரிலேட்டிவ்ஸ்ல, அவங்களாம் அரபிக் வந்து சொல்லி தரணும்னு ஒரு ஏற்பாடு இது மூலமா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். டு பிகம் மாஸ்டர் இன் அரபிக். அரபிக்ல மாஸ்டர் ஆயிடலாம் இன்ஷா அல்லாஹ் அவரோட உதவியில. டு லேர்ன் அரபிக் லிட்ரேச்சர். இன்னும் அரபிக் லிட்ரேச்சர் எவ்வளவு இருக்கு, போயிட்டு இருக்கு. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யலாம், தாராளமா இந்த கோர்ஸ் நமக்கு வந்து எனேபிள் பண்ணும், வழிவகுக்கும் இன்ஷா அல்லாஹ். டு லேர்ன், ஸ்டடி அண்ட் டீச் இஸ்லாமிக் புக்ஸ். அது போன்ற எவ்வளோ இஸ்லாமிக் புக்ஸ், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், இமாம் கசாலி, இமாம் அபு ஹனீஃபா, எவ்வளோ நம்ம வந்து இஸ்லாமிக் பெரும் பெரும் ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வதா ஃபேரபிள் செர்மனி, அவங்க கடைசி ஹஜ்ஜி செஞ்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹுத்பத்துல் வதான்னு சொல்லுவாங்க, அது அரபில இருக்கு. அந்த அரபில வந்து நம்ம படிச்சா நம்ம புரியணும் இல்லையா, அதுதான் இந்த கோர்ஸோட எய்ம். அது சில கிடைக்கும். அப்போ டேரக்டா நம்ம படிக்கும்போது அந்த வேர்டிங்ஸ் நமக்கு உண்மையே உள்ளத்தை வந்து தைக்கும். குரான் இல்லையா, குரான் வந்து நம்ம படிக்கும்போது டிரான்ஸ்லேஷனுக்கும் டைரக்டா உள்ள வார்த்தைக்கும் அல்லாஹ்வுடைய கலாமுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம படிக்கணும், லேர்ன் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும், அதை டீச் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த கோர்ஸ் அவுட்கம்ஸ் இது மூலமா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் நீங்க உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா, எனேபிள் டு என்ரோல் எஜுகேஷன் மக்கா மதீனா யூனிவர்சிட்டி. உங்க பிள்ளைகள் இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் நீங்க வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். நல்லா தௌஃபீக் கொடுத்தா நீங்க வந்து உங்களோட ஹையர் எஜுகேஷன் மக்கா மதீனால தொடர்ந்து படிக்கலாம் இந்த கோர்ஸ் மூலியமா இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீங்க படிக்கிறது சாதாரண புக் கிடையாது, 100% நான் சொல்ல முடியும். அதுலயும் பைலிங்குவல், இங்கிலீஷு தமிழ் வழியில அரபி படிக்கிறீங்க. அந்த அரபி புத்தகம் ஆக சிறந்த புத்தகம். ஒரு மெத்தடாலஜி இப்படிதான் ஃபாலோ பண்ணா அந்த மாதிரி மெத்தடாலஜி ஒரு புக் அது. ஓகே, ஸோ அந்த வரிசையில பார்த்தா நீங்க என்ன செய்ய முடியும், மக்கா மதீனா யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ண முடியும். ஸோ மக்கா மதீனா யூனிவர்சிட்டியில வருஷம் இந்தியால இருந்து ஆளுங்களை வந்து எடுக்கிறாங்க, ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது நம்ம என்ன செய்யலாம், தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ள வீடியோஸ் எல்லாம் இருக்கு, தனித்தனியா இருக்கு. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை செஞ்சிருக்காங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். யாரும் விருப்பப்பட்டு கேட்கும்போது நான் வாட்ஸ்அப்ல எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன்.
enable to study higher education, PG and PhD and Arabic and Islamic studies. Arabic and Islamic studiesல PG and PhD படிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும், எனேபிள் பண்ணும், வழிவகுக்கும் இந்த கோர்ஸ். நாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாலோ இல்ல அந்த சிலபஸ் உள்ள அரபிக்கும் உங்களால என்ன செய்ய முடியும், அதெல்லாம் ஈஸியாக படிக்க முடியும். எனேபிள் டு பிகம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இன் அரபிக், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அரபிக், இங்கிலீஷ், தமிழ் உள்ள டிரான்ஸ்லேஷன் உள்ள ஜாப்ஸ் நிறைய உலகம் ஃபுல்லாக கொட்டி கிடக்கு. சுபஹானல்லாஹ், அதெல்லாம் வந்து உங்களால் பெற முடியும். ப்ரொவைடட் நான் சொன்ன அந்த டேக்லைனை வச்சுக்குவாங்க. கரெக்டாக கிளாஸ், கரெக்டாக தமாரின் பார்ட் எழுதணும், எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணணும், ஆக்டிவிட்டி இந்த 3 வருஷம் 2 வருஷம் கோர்ஸ் வித் 3 வால்யூம்ஸும் கம்ப்ளீட் பண்ணும்போது இன்ஷால்லா இதெல்லாம் அல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்கான். ஏதாவது ஒன்று வெளிப்படும். சில பேர் டிரான்ஸ்லேஷன்ல இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க, அதுவும் வெளிப்பட சான்சஸ் இருக்கு இன்ஷால்லா. ஓகே. அப்புறம் எனேபிள் டு கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. உலகம் ஃபுல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அரபிக் கொட்டி கிடக்கு. எப்படி சொல்லுவா, ஒரு குழந்தை 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் குழந்தைங்க குரான் ஷெரீஃப் படிக்கணும்னா நம்ம வீட்டு மக்க மசாலா போவாங்க, வீட்டு பக்கத்துல இல்லையா, அதுக்காக போவாங்க. ஆனா இப்போ காலங்கள் நீங்க நல்லா பார்க்க முடியும், ஆன்லைன்ல எவ்வளவு நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. அப்புறம் இந்த லாங்குவேஜ் அல்லாஹ் சொல்றான், கியாமத் நாள் வரைக்கும் அது நல்லா பாதுகாத்து வச்சிருக்கான் அரபிக்கு. ஏன்னா குரானை பாதுகாக்கிறதுனா அரபிக்கு பாதுகாக்கிறது தானே, குரான் வந்து அரபிக்ல தான் இருக்கு. அப்போ உங்களுடைய அந்த டிமாண்ட் வந்து கியாமத் நாள் வரைக்கும் இருக்கு டிமாண்ட். அப்போ ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல எப்பவுமே இப்ப நான் வந்து இந்த வெறும் என்னோட சர்க்கிள்ல வெறும் குறுகிய விஷயங்களுக்கு தான் வந்து மென்ஷன் பண்ணி. ஏன்னா நம்ம வந்து அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மற்றவங்க நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு நம்மளால வந்து பண்ண முடியாது. அதனால ஒரு சில பேர் மக்கள்கிட்ட சொல்லி மட்டும் தான் இந்த நீங்க வந்திருக்கீங்க. இதே வைடரா மார்க்கெட்டிங் அந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி பெருசா போச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது, அதுக்குள்ள தேவைகள் ஜாஸ்தி. அப்ப நம்ம எல்லாருமே அந்த மாதிரி டீச்சிங் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நடத்த முடியும். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஓவர்சீஸ்ல வந்து இருக்கக்கூடிய அல்லது வீட்டுக்கு மக்தப் மதரசா போக முடியாத பிள்ளைகளுக்கு வந்து அலிபால இருந்து நடத்த முடியும். ஸ்கூல் பிள்ளைகளை வந்து அவங்களோட சிலபஸ் வந்து அரபியில் நடத்த முடியும். காலேஜ் பிஃபோர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள டியூஷன்ஸ் பண்ண முடியும். காலேஜ் தாண்டி உள்ள பெரிய ஆளுங்க வந்து அவங்களுக்கு ஸ்போக்கன் அரபிக் இல்லாட்டி இந்த மாதிரி காம்பரன்ஸ் நடத்த முடியும். ஆக இந்த டிமாண்ட் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு நீங்க வந்து பார்க்க முடியும், எப்பவுமே இருக்கு. சரிங்களா, அதுக்கு நீங்க இன்ஷால்லா தயாராகணும், தயார்படுத்தும் இந்த கோர்ஸ் இன்ஷால்லா. கடைசியில் ஹெல்ப் த கம்யூனிட்டி அண்ட் கிரியேட் அவேர்னஸ் அந்த ஸ்கோப்ஸ் ஆஃப் லேர்னிங் அரபிக். நம்மளால முடிஞ்சளவுக்கு நம்மளோட கம்யூனிட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். அரபிக்ல ஒரு ஸ்கோப்ஸ் இருக்கு, லேர்ன் பண்ண குரான் விஷயங்கள் மற்றது அதையும் தாண்டி அந்த நன்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடைச்சிருது இல்லையா. அதையும் தாண்டி மற்ற விஷயங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கிறது வந்து என்ன செய்யணும், கம்யூனிட்டிக்கு வந்து தெரியப்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் வே ஆஃப் லேர்னிங் அரபிக் படிச்சுட்டா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அசோசியேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். அந்த மாதிரி தான் ஹாஜா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் போன பேட்ச்ல படிச்சாங்க, அவங்கலாம் இப்போ மாஷால்லா டியூட்டரா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்களோட முயற்சி அதுல இருக்கு. என்னோட சைட்ல மட்டுமே இருக்கக்கூடாது, உங்களோட சைட்லையும் வரணும் முயற்சி. அப்பதான் இது நான் எழுதுறது கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ், இதை தாண்டி எவ்வளவோ ஸ்பானர்ல இருக்கு, அத்தனையும் நம்ம வந்து பெறலாம். நீங்க வந்து அதுல உறுதுணையா, கன்சிஸ்டண்டா, ஃபோக்கஸ்டா, டெடிகேட்டடா, சின்சியரா, பங்க்சுவலா, இந்த வார்த்தை என்ன வார்த்தைனா எடுத்துக்கோங்க. இப்படி இருந்தா இதெல்லாம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ நான் கோர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உஸ்தாத் ஆசிப் மேரலி பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும். இவங்க தான் உஸ்தாத் ஆசிப் மேரலி. இந்த எல்கியூ டொரண்டோ, எல்கியூனா லாங்குவேஜ் ஆஃப் குரான். டொரண்டோனா கனடாவில் உள்ள ஒரு சிட்டி. இது வந்து ஒரு 2008 9 ஒரு ரமதான்ல இருந்து இன்னொரு ரமதான் வரைக்கும் கிளாஸை வந்து எடுத்து அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எல்கியூ டொரண்டோ சப்போர்ட்ல. ஸோ இது ஆக மிகச்சிறந்த செயல். இது வரைக்கும் யாரும் இது மாதிரி செஞ்சதே கிடையாது. நான் அரபிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இந்த அரபிக் கூட ஒரு 15 வருஷம் 2004 வந்து ஸ்டூடெண்டா சேர்ந்து இப்போ 10 வருஷம் நியூ காலேஜில் படிச்சுட்டு அதே காலேஜில் 11 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 21 வருஷமா அல்லாவோட இதில் அரபிக் ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு
கொடுக்கப்பட்ட அந்த நாலேஜ் நான் சொல்றேன். இந்த மாதிரி யாருமே வந்து அரபிக்கை நடத்தி ஒரு ஃபுல் புக்கையும் 3 புக்கையும் யாரும் பண்ணதே கிடையாது. அந்த வேலையை வந்து அல்லாஹ் இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லா இவருடைய பாப்புலாரிட்டி ஜாஸ்தி. இன்னும் ஒரு சொன்ன எக்ஸாஜரேஷன் ஆகாது. டாக்டர் ஃபா அப்துல் சாப் இன்னும் உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் இன்னும் பாப்புலரா ஆகிறதுக்கும் இவருடைய புத்தகங்கள் இவருடைய வீடியோ வந்து ஒரு காரணமா கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உஸ்தாதோடைய புக்கும் சரி இவருடைய அந்த அப்ரோச்சும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நான் அவரை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. நான் வந்து காலேஜ்ல எம்ஏ படிக்கும்போது இவருடைய யூடியூப் சிடியில் அந்த கோர்சஸ் வந்து வந்தது. அதை வாங்கி நான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். காலேஜில் படித்ததுக்கும் காலேஜ் படிச்சதுலாம் இருந்தது. ஆனால் இங்கே இருந்த அந்த மெத்தடாலஜியும் அந்த இது இன்னும் எனக்கு வந்து என்ன செய்யுது என்ஹான்ஸ் பண்ணிச்சு. அதில் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அரபிக்கில். ஸோ காலேஜ் சேர்ந்து பல வருடங்கள் வந்து எப்படியாச்சும் இது நம்மளும் பண்ணணும்னு ஹாஜத் இருந்துச்சு. அதாவது இதில் இந்த காஜா லாஸ்ட் பேட்ச் அவங்க இப்போ இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இப்போ மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்க பேட்ச்ல ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அப்போ வந்து கிளாஸஸ் நடத்தும் போது அப்படியே ரெக்கார்ட் பண்ண அவர் தான் ரெக்கார்ட் பண்ணாரு. ஹாஜத் ரெக்கார்ட் பண்ணாரு. நான் யூடியூப்ல வந்து பப்ளிஷ் பண்ணோம். அந்த ஒரு ஹாஜத் அல்லாவுடைய இதெல்லாம் நிறைய செஞ்சிட்டோம். ஏன்னா தமிழ்ல அந்த மாதிரி இல்லை, இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, துருஸ் புக்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லா யாரும் முடிக்கல. அல்லாவுடைய இதில் அதெல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா நான் அது அல்லாவுடைய இதில் அதை முடிச்சிட்டோம் நல்லபடியா. அப்போ தமிழ் இங்கிலீஷ்ல வழியா நான் செஞ்சது இருக்கு. வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் பண்ணது உஸ்தாத் மேரேஜ்ல பண்ணது இருக்கு. இவங்களுமே வந்து இப்போதான் போன ஜூலைல தான் வஃபாத்தானாங்க. இந்த போன மாசம் தான் வஃபாத்தானாங்க. எல்லாம் அவங்க பெரிய தர்ஜா தரட்டும். எந்த சோசியல் மீடியாலாம் அவர் கிடையாது. இந்த ஒரு மீடியாவை நல்ல எஃபெக்டிவா பயன்படுத்தி உலகம் ஃபுல்லா அரபிக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆக முக்கிய காரணங்கள்ல அல்லாஹ் இவர் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கான். ஆக மிகச்சிறந்த படைப்பு. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதான் வந்து நம்மளுடைய கோர்ஸோட டீடைல்ஸ். ஃபுல் கோர்ஸ் இதான் வந்து டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது தான் பாக்கி. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணணும். அநேகமாக இன்னைக்கு நம்மளுடைய டைம் 7:30 to 8:30 நம்ம அதோட முடிச்சோம். ஏன்னா எல்லாரும் அதை பிளான் பண்ணி தான் வந்திருப்போம். எவ்ரி திங் இஸ் டைம் பவுண்டு இல்லையா? டைம் பவுண்ட் எல்லாமே டைம் பவுண்ட் தான். எனக்கா இருக்கட்டும், அது உங்களுக்கா இருக்கட்டும், ஸ்கூல் பிள்ளையா இருக்கட்டும், இல்லை காலேஜ், எல்லாத்துக்கும் டைம் பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆக நம்ம அந்த நீட்டிக்க வேண்டாம். இந்த 8:30 முடிச்சுப்போம். 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் இன்ஷா அல்லாஹ். ஸோ நாளைக்கு வந்து இந்த கோர்ஸ் உள்ள லெசன் 1 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது டீட்டெயில் அனாலிசிஸ் இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும்னு ஒரு கட்டாயத்திலிருந்து நான் சொல்லியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த விஷயங்களை வந்து மனசை வச்சுக்கோங்க. துவா செய்யுங்க. எனக்காகவும் துவா செய்யுங்க. உங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்கிறோமப்போ அதை வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்வான், நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் எல்லா காரியங்களையும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த விதத்தில் இந்த இதுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் துவா செஞ்சு ஆரம்பம் செய்யுங்க. பல பல கதவுகள் உங்களுக்கு ஓப்பன் பண்ண உங்களுக்கு தெரியாது. கொஞ்சமாக படிக்கிறது பல கதவுகளை ஓப்பன் மெனி டோர்ஸ், மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மெனி டோர்ஸ். இது அரபியோட பரக்கத்து. நீங்கள் அதை பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இது வந்து வெறும் கோர்ஸோட மட்டும் முடியாது. இல்லை நிறைய விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கு. அது போக போக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகும். நல்லா உதவி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ இதோட நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுடைய இதை முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அநேகமாக சில இதை நான் மறந்து விட்டுருக்கலாம், அல்லது சில சொல்லியிருக்கேன்னு சொல்லலாம். அது கிளாஸ்லேயோ மற்ற வகுப்புலையோ நான் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை வந்து தயவுசெய்து கேளுங்க. சார் இது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க, எது வேணா இன்ஷால்லா நீங்கள் என்ன செய்யலாம். அடுத்த 10 நிமிஷம் டைம் இருக்குது, நீங்கள் கேட்கலாம். யார் வேணா இன்ஷால்லா மைக் ஆன் பண்ணி அதிலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹேண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஷால்லா நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். யாருக்கு கூச்சமோ இல்லை மற்றவங்க இதை போய் கேட்டாங்களே, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா, இதை போய் கேட்டாங்களேன்னு அப்படின்னு ஒரு எண்ணமோ ஹெசிடென்ட்டோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒரு பிரதர் மாதிரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அரபிக் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு ஒரு உங்களுடைய பிரதர் மாதிரி நினச்சிக்குவாங்க. என்ன உங்களுக்கு கேட்கணுமோ இன்ஷா அல்லாஹ் தாராளமாக கேளுங்க.
Assalamu alaikum, sir. Walaikum salam, Asma. Sir, How are you? small doubt. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க for non-Arabic speakers. There is a name. Yeah. அது repeat பண்றீங்களா? அது என்ன வார்த்தை name? دروس اللغة العربية لغير الناطقين بها. Let me write here. No, I meant there is a word in which they call for non-Arabic speakers, non-Arabs. Non-Arabs غير الناطقين. غير الناطقين. غير الناطقين. Ajami, you told That is something, the word sir. I asked. Arjabin or something you said. very good. Yes, yes. So நீங்க ஒரு ஹதீஸ் பார்த்துருக்கீங்க, லா ஃபதுல்ல லி அஜமின் அரபின் இல்லா பித்தக்வா. ஒரு லா ஃபதுல், there is absolutely no discrimination. எந்த ஒரு ஃபதுலும் கிடையாது, எந்த ஒரு ஆக சிறந்தது கிடையாது. யாருக்கு? அஜமிக்கும் அரப்ஸுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கு. அஜம்னு சொல்லுவோம். அஜம், ஐன் ஜீம் மீம், அஜம். அஜமிகளுக்கும் அது நான் அரப்ஸ், அவங்களுக்கும் அரப்ஸுக்கும் எந்தவித நிறத்தாலேயோ இல்ல மற்ற எந்த சிறப்பும் கிடையாது. இல்லா பி தக்குவா, எக்ஸப்ட் தக்குவா. தக்குவா வச்சுதான் அல்லாஹ் வந்து என்ன செய்வான், நிர்ணயம் பண்ணுவான். தவிர்த்து ஒரு கலரா இருக்காரு, ஒரு கலர் கம்மியா இருக்காரு, ஒரு உயர்ந்த குலம், ஒரு தாழ்ந்த குலம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அந்த ஹதீஸ்ல நீங்க பார்க்கணும், லா ஃபதுல் லி அரபின் அஜமின் இல்லா பி தக்குவா. அதே மாதிரி ஒரு அரபுக்கும் ஒரு அஜமிக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இப்படி அரபுக்கும் அஜமிக்கும் எந்த வேறுபாடு இல்லை, இல்லா பி தக்குவா. அதே மாதிரி அஜமிலுக்கும் அரபிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது, இல்லா பி தக்குவா. அல்லாஹ்வுடைய பார்வையில தக்குவா இருந்தா மட்டுமே நம்ம வந்து பெரிய இடத்துல வந்து போற்றப்படுவோம், இல்லையா? இன்ன சூரத்துல் ஹுஜராத்ல நீங்க பார்க்க முடியும், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். Secondly, the most respectable person in the sight of Allah is the person who is having most taqwa. அல்லாஹ்வோட பார்வையில ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல். அக்ரம்னா கரீம், அக்ரம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கரீம்னா நோபல், அக்ரம்னா மோஸ்ட் நோபல். கரீம் ஹானர், அக்ரம்னா மோஸ்ட் ஹானர். மோஸ்ட் ஹானரபிள் பர்சன் இந்த சைட் ஆஃப் அல்லாஹ்வோட பார்வையில யாருன்னா அத்துக்காக்கும். தக்குவானா தக்குவா, அத்துக்கான மோஸ்ட் பயஸ்னஸ். யாருக்கு அதிகமான இறைச்சம் இருக்கோ அவங்க தான் அல்லாஹ்வுடைய பார்வையில வந்து ஆக மிகச்சிறந்தவங்க. அப்ப அந்த அஜம் வார்த்தை வந்து நம்ம பயன்படுத்துறது பெரும்பாலும் நீங்க ஹதீஸ் கூட கேள்விப்பட்டிருக்க முடியும். அந்த வார்த்தை தான் அஸ்மா நான் பயன்படுத்தினேன். இந்த புக்கு பேர் வந்து துரூஸ் அல்லுகா அல் அரபியா லி கைர் நாத்திகீன பிஹா. ஃபுல் நேம். கைர் நாத்திகன்னா அரபி நாத்திகன்னா பேசுறவங்க, நான் ஸ்பீக்கர்ஸ். நான் அரப்ஸ் மீனிங் இல்லை இந்த இடத்துல, நான் ஸ்பீக்கர்ஸ். அஜப்னா நான் அரப்ஸ். I hope this answer finds correct. Thank you. So this means that inshallah after the course and during the course itself, inshallah, it will become more easy to memorize the Quran also. Yeah. Definitely it will help all of us to understand and also to memorize the Holy Quran easily, inshallah. நீங்க படிக்கும் போதே அந்த வார்த்தைகள்லாம் ரிப்பீட்டடா வரும்போது, அதோட சட்டங்கள், ரூல்ஸ், அதோட கவாய்ட்லாம் வரும்போது நம்மளுக்கு ஈஸியா அது வந்து ஞாபகப்படுத்தும். ஆமா நம்ம படிச்சோம், அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஈஸியா மெமரைஸ் ஆகிறது சான்சஸ் நிறைய இருக்கு, இன்ஷால்லா. அதான் ஆப்ஜெக்டிவ். கரெக்ட். தென் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ்ஸ். எனிதிங் எல்ஸ் டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ்? 4 minutes left. 4 to 5 minutes. வேற யாரும் கொஸ்டின் இல்லையா? தமிழ்ல கேளுங்க, உருதுல கேளுங்க, இங்கிலீஷ்ல கேளுங்க. யாருக்கும் டவுட் இல்லையா? ஃபஹீமா, 2 ஃபஹீமா இருக்கீங்க இல்ல? ஒன்னு அர்ஷிதா ஃபஹீமா, இன்னும் ஃபஹீமா ஏ. ஃபஹத் சாப் சொல்லுங்க. வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸ்ட் ஒரே ஒரு டவுட்டு. இந்த கிளாஸ் ஒர்க் புக் ஹோம் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணணுமா, பிசிக்கலா அனுப்பி வைக்கணும்னு தேவையில்லைல்ல? வெரி குட் மாஷாஅல்லாஹ், குட் கொஸ்டின். ஆமா சார், இப்போ எல்லாருமே நம்ம வெவ்வேறு பகுதியில இருந்து வெவ்வேறு நாட்டுல இருந்துலாம் இப்போ கனெக்ட் ஆயிருக்கோம். சில பேர் இன்னும் சேருவாங்க, அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே கூகுள் கிளாஸ் ரூம் தான். ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு தமரின் 2 தமரின் தான் இருக்கும். ஐ மீன் ஒரு எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், எழுதிட்டு உங்களோட நோட் புக்ஸை எழுதிட்டு, அரபிக்காக ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க எல்லாருமே டெடிக்கேட்டடாக. நோட் புக்கில் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து
அதே கூகுள் கிளாஸ் ரூம்ல சப்மிட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹவு டு அப்லோட். தெரியாதவங்க சொல்றேன், ஹவு டு அப்லோட்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்லோட் பண்ணிடுங்க ஒரு டைம் மட்டும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ஈஸியாயிரும். சில ஆக்டிவிட்டியில நம்ம கொஞ்சம் பண்ணும். அது பண்ணாதான் நம்மளுக்கு இந்த லாங்குவேஜோட சேருவோம் நம்ம. ஓகே, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா உதவி செய்வாங்க இன்ஷால்லா. குட் கொஸ்டின் ஃபார் இது சார். எதுவும் இன்னும் சாரி வீட்டுக்கு அனதர் பிசிக்கலா கொரியர் பண்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிடையாது. ரெண்டாவது கோர்ஸ் வந்து யாரு முடிப்பாங்களோ இன்ஷால்லா சர்டிபிகேட் வந்து வழங்கப்படும் இன்ஷால்லா. சர்டிஃபிகேட். ஓகே ஓகே, தேங்க்யூ. அந்த சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் பெரிய யூனிவர்சிட்டி இல்ல காலேஜ் அந்த மாதிரி சர்டிபிகேட் கிடையாது. இது ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட். அது நீங்க வந்து அரபி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேஷன் தவிர்த்து அதை வச்சு பிஜி சேர்றதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எதுவும் பண்ணவும் முடியாது, அது சாத்தியமும் இல்லை. நம்ம ப்ராப்பரா வந்து இதுல ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஷால்லா நான் கைட் பண்றேன். எப்படி அரபிக்ல வந்து எம்ஏ பண்றது, பிஹெச்டி பண்றது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டட் நீங்க இருந்தீங்கன்னா தனியா வாட்ஸ்அப்ல வந்து கேட்டாங்க. இல்லாட்டி இதுக்காக ஒரு தனி செஷன் நம்ம வந்து நடுவில் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பண்ணலாம் இன்ஷால்லா. இனி வேற யாரும் கொஸ்டின் இல்லைன்னா, அதாவது என்னோட இன்டென்ஷன் வந்து நான் ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுடைய நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, என்னோட பேர்லயே பார்த்துருப்பீங்க, முகமது ஃபதர் சேர் ஆலிம் குடும்பம். நாங்க எங்க குடும்பம் ஃபுல்லா இப்போ நானும் அந்த சில்சிலாவை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துதான் நான் அது பண்ணேன். இப்போ இன்ஷால்லா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஆன்லைன்ல இப்போ பண்றத 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆலிம் கோர்ஸ் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இது உதவியா இருக்குன்னு நான் நம்புறேன் இன்ஷால்லா. லாஸ்ட் இயர் எங்க பேட்ச்ல உள்ள ஒருத்தர் இந்த கோர்ஸ் படிச்சு இப்போ ஆலிம் கோர்ஸ் பண்றாரு. அப்ப சொல்றாரு, சார் நான் படிச்சது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நான் என்னால வந்து ஈஸியா வந்து கனெக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அந்த மாதிரி நீங்க இன்ஷால்லா உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் 100% பண்ணும் உங்களுக்கு வந்து ஆலிம் கோர்ஸ். ஏன்னா அதுல ஆலிம் கோர்ஸ் சொல்லும் போது நம்ம இஸ்லாமிக் ஸ்டடிஸ் பத்தி இங்க பேச மாட்டோம். உசுல் தப்சீர், உசுல் ஹதீஸை பத்தி நம்ம பேச மாட்டோம். அரபிக் சொல்லி கொடுத்துருப்போம். ஆனா உசுல் ஹதீஸ், தப்சீர் எல்லாமே அரபிக்ல இருக்கனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம அரபிக் லாங்குவேஜ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்ஷால்லா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற மக்களையும் வந்து நீங்க இன்னும் சேர்க்கலாம், டைம் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் கூட நம்ம சேர்க்கலாம், தாராளமா சேர்த்துக்கலாம் இன்ஷால்லா. 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 Assalamu alaikum, sir. Walaikum salam. Yes, Fahima, tell me. Where are you from? I'm from Tamil Nadu, Chennai, sir. Very good. சொல்லுங்கம்மா. Do we have exams, sir? Exam. You are from which college, Fahima? SIT college. What are you studying? BSc Maths, sir. Second year. Okay, fine. Sounds good. No, actually, and Fahima, you can mute your audio. See, assessments, I have said, I mentioned that assessments to be done reported. In addition to activity, exercise activity இருக்கு, அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது நீங்க தாண்டி வந்து ஒரு அசஸ்மெண்ட்னா லைக் ஒரு ஃபர்ஸ்ட் புக் முடிஞ்ச உடனே அல்லது ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் ஆஃப் த போர்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம அதே கூகுள் கிளாஸ் ரூம்ல ஒரு கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் நான் வந்து என்ன செஞ்ச கொஸ்டின் கொடுத்துருவேன். நீங்க வந்து ஒரு நாள் டைம் கொடுத்துருவேன். அந்த ஒரு நாள்ல வந்து நீங்க என்ன செய்யணும், புக்ஸ் எல்லாம் இது ரெஃபர் பண்ணாம இன்டர்நெட் அதெல்லாம் அதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது பண்ணா எந்த பயனும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் கொடுத்தது வந்து நீங்க அதை பார்த்து எழுதுறதுலாம் எந்த பயனும் இல்லைன்னு தெரியும். என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுலாம் விஷயம் இல்லை, அல்லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால நீங்க என்ன செய்யணும், பார்க்காம நீங்க எழுதி அதை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடணும். என்ன மார்க் வருதோ அது யாருக்கு மற்றவங்களுக்கு தெரியாது, டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம், உங்களுக்கு தான் அது வரும். ஸோ தெர் வில் பி அசஸ்மெண்ட்ஸ் இன்ஷால்லா, பட் நாட் வித் ரெகுலர் இன்டர்வல்ஸ். எப்படி இருக்கும்னா எண்ட் ஆஃப் த புக்ல ஒன்று இருக்கும், அல்லது 15th லெசன்ஸ்க்கு அப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். பட் எவ்ரி லெசனுக்கு அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அது வந்து ஜஸ்ட் ஒரு 1 பேஜ் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அது நீங்க பண்ணலாம். அசஸ்மெண்ட்ஸ் வந்து இது வச்சு
மார்க் வந்தால் தான் நம்ம அப்படிலாம் எதுவும் பெரிய பேர்டனோ கஷ்டமோ எதுவும் கிடையாது. சரியா ஃபஹிமா? Okay, sir. Thank you, sir. சரிம்மா, துவா செய்யுங்க. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் khairan for joining today's program. May Allah Azza wa Jal accept your efforts and help us to learn the language completely. Jazakumullah khairan for spending your valuable time. Barakallah feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Inshallah, we continue and we start our course from tomorrow onwards. Inshallah. Assalamu alaikum. Take care.